வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய தொகுதியாக இது மாறி இருக்கிறது. ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானையா. நம்பர்ஸ் குறையுது, அதிமுக அதிகமாயிருக்கு, தாவேக்கா 97. சாம்பார் ஆப் எனக்கு ஒரு தொகுதி வந்து திமுக பக்கம் போயிருக்கதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து 220 இடங்களை நெருங்கும் தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டிலே 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில ஆட்சி அமைக்க வேண்டுமானால் 117 தொகுதிகள் வேண்டும். என்ன இது? எந்த தேர்தல் கணிப்பாளர்களும் ஆக்சிஸ் மை இந்தியா என்ற ஒரு அமைப்பை தவிர மற்றவர்கள் யாரும் அதை கணிக்கவில்லை என்பதை இந்த இடத்தில் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. எக்ஸிட் போலாக இருந்தாலும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளாக இருந்தாலும் மக்கள் அதன் மீது நம்பிக்கை இழப்பதற்கு காரணம் என்னவென்றால் யதார்த்தத்தை விட்டுவிட்டு அல்லது களத்திற்கே செல்லாமல் பல பேர் கணிக்கிறார்கள். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. போலாம் திரும்ப அவனைய எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல. நோ ப்ராப்ளம். நோ 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 நோ, ஐ எம் நாட் ட்ரைங். ஐ எம் நாட் ட்ரைங். எதுக்கு இதெல்லாம் இதுங்களா? இன்னைக்கு ஒரு புதுசா யாரோ ஒருத்தர் வந்துட்டாரு, அவரை தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு உதயநிதி ஸ்டாலின் இன் 234 மிஸ்டர் டெப்டி சிஎம் hard working in Tamil Nadu but not result to be minus is definitely win to Mr. Udayanidhi Stalin MLA Thiruvallikeni Cheppakam. சபாஸ் மாமா சபாஸ். ஹார்ட் ஒர்க், அவருடைய உழைப்புன்றது வந்து தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியும். புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு புதுசா யாரோ ஒருத்தர் வந்துட்டாரு, அவரை தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு அண்ணன் அது மாதிரி. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.